டிவி எல்லா நல்ல சீரியல்களையும் கொடுத்துட்ருக்கு. ஆனால் 9 மணிக்கு போடுற சிங்கப்பெண்ணை வந்து லாஜிக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கதையோட கான்செப்டை மாற்றிருக்கணும் முதலையே. ஆனால் இப்போவாவது அதை மாற்றுங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நான் அந்த கதை பற்றி டீப்பாக பேச விரும்பலை. அப்படி மாற்ற முடியாட்டா அந்த கதையை நிறுத்திட்டு பிரியமானவள், தென்றல் அந்த மாதிரி ஒரு நல்ல சீரியல்ஸ் போட்டிருந்தீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. அந்த மாதிரி இப்போ கொண்டு வாங்க. திருப்பியும் ஒரு நல்ல சீரியல் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நன்றி. இப்போது சன் டிவியுடைய கிரேடு கொஞ்சம் இறங்கியிருக்கு. சந்திரலேகா முடிஞ்சதுக்கப்புறம் இலக்கியா கொண்டு வந்தீங்க. அது இப்போ நல்லா போகல. அது உண்மையான விஷயம். சாம்பேபி மாற்றினதுக்கப்புறம் நல்லா போகலை. மொரோவர் இது வந்து சில பேருக்கு இது கொஞ்சம் புண்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். சன் டிவியில் சிங்கப்பெண்ணை சீரியலை கொஞ்ச நாளைக்காவது நிறுத்திட்டு இல்லைன்னா டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல குடும்ப கதையை கொண்டு வாங்க. 2 காதலர்கள் ஒரு பொண்ணுக்கு இருக்கிறது லாஜிக்கே இல்லாத கதையாக இருக்குது. பெண்களை வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை. ஒரு நல்ல பையனை வந்து ஒரு பொண்ணு வந்து கெட்டவனாக மாற்றுற மாதிரி அந்த கதை தன்னறியாமலே மாற்றுறான். அப்படி வர்றதுனால கொஞ்சம் கான்செப்டை உதைக்குது. அதனால் சிங்கப்பெண்ணை சீரியல் தயவுசெய்து நிப்பாட்டுங்க. யூடியூப்பில் வந்து இப்படி போடுறதுக்கு நான் மன்னிச்சுங்க. சன் டிவி மேலே எனக்கு மரியாதை இருக்குது.